முக்கிய செய்தி. அதிமுக எம்எல்ஏக்களுடன் இபிஎஸ் ஆலோசனை. அதிமுக எம்எல்ஏக்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் என்ன? என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது? வணக்கம். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையில தற்போது சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்களும் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஒரு 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற கூட்டம் தற்போதுதான் தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்போது இது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த கூட்டணிக்கான அந்த வாய்ப்புகளும் இல்லை, அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் கூட முக்கிய முடிவுகள் என்பது எடுக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் உடைய அந்த கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டு வருகிறார். என்றால் ஒவ்வொரு தரப்புக்கூடிய ஒரு கருத்துக்கள் இருக்கும். உங்களுடைய தரப்புகள் சொல்லுங்கள், நம்ம எப்படி அதை செயல்பட வேண்டும், எப்படி நம்ம கட்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் கூட இந்த கூட்டத்தில் தற்போது ஆலோசனைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 45 நிமிடம் வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு கூட்டமாக இது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறது. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்திருக்கிறது. 53 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. ஏனென்றால் பல இடங்களில் சில தவறுகள் நடந்திருக்கிறது. அதை சரி செய்வதற்காகவும் எங்கெங்க சில தவறுகள் அது நடந்திருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும். உடனடியாக அந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம கட்சி இன்னும் அடுத்த சட்டமன்ற தேர்தல்கள் வரக்கூடிய நிலைகளில் எந்த அளவுக்கான அந்த கட்டமைப்பு அமைக்கப்பட வேண்டும் என்றும், அதே போன்று தாவகவுடன் எப்படியாக நம்ம அதை இணைந்து ஒரு வேளை செயலாற்ற வேண்டுமா என்ற ஒரு முக்கிய முடிவுகளும் எடப்பாடி பழனிசாமி தற்போது அந்த முடிவுகளை எடுத்து வருகிறார். ஏனென்றால் அவர் தனிப்பட்ட ஒரு முடிவாக இல்லாமல் கட்சி இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அவங்களுடைய ஒரு ஒற்றை குரலாக அவருடைய ஆலோசனைலாம் கேட்டு பிறகுதான் இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆலோசனை கூட்டமாக தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.